ஹலோ ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சாமை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து சாமை அரிசியும் பாசிப்பருப்பு நான் எடுத்துருக்கேன். இப்போ நான் காமிக்கிற டம்ளரில் வந்து 1.5 டம்ளர் சாமை அரிசி எடுத்திருக்கேன். 1/2 டம்ளர் பருப்பு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். இப்போ வேக வைக்கிறதுக்கு குக்கரில் 6 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா 2 டம்ளர் நம்ம வந்து எடுத்துருக்கோம், அதனால 6 டம்ளர் தண்ணி. அதுக்கப்புறம் உப்பு போடுறேன். பாருங்கள், தண்ணி கொதிச்சாச்சு. இப்போ வந்து இந்த சாமை அரிசியும் பருப்பு சேர்த்து வச்சுருக்கேன் இல்லையா, அது போடலாம். பக்கத்துலேயே சின்ன கடாய் வச்சு அதில் நெய் போடுறேன். இந்த முந்திரி பருப்பு ஃப்ரை பண்ணி அதுக்குள்ளே நான் ஆட் பண்ணுறேன். அதே கடாயில் கொஞ்சம் ஆயில் விட்டு, ஆயில் ஹீட் ஆனதையும் பச்சை மிளகாய், கருவேப்பில், கொஞ்சம் சீரகம் அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இடித்து வச்ச மிளகு, அப்புறம் இடித்த இஞ்சி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பெல்லாம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரெஷர் குக்கருக்கு மூடி போட்டு மூடி வைக்கிறேன். நார்மலாக விடுற விசில் விட நீங்கள் கொஞ்சம் 2 விசில் எக்ஸ்ட்ரா விடணும். அப்போ தான் இந்த பொங்கல் வந்து கொஞ்சம் குழஞ்சி கிடைக்கும். பாருங்கள், இப்போ வந்து பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணுறேன். பர்ஃபெக்டாக வந்திருக்கு. கீழே எங்கேயுமே ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. இந்த பொங்கலுக்கு வந்து தேங்காய் சட்னி, சாம்பார் இந்த மாதிரி சைட் டிஷ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி சாமை பொங்கல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது. Thank you.